ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பாஞ்சியான ஒரு வெண்ணிலா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எல்லோரும் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டிலையே வெறும் கடாய் வச்சு சூப்பராக வந்து இந்த கேக் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். நம்ம எந்த ஓவன் எதுவும் யூஸ் பண்ணலை, வெறும் கடாயில் செஞ்சது. எப்படி பிக்க வருது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டீ குடிக்கும் போதெல்லாம் இது ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். டீ டைம் கேக்குன்னே சொல்லலாம் இதை. இந்த ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உருக விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா வராது. அதுக்கப்புறமா எந்த கப்பில் நீங்கள் பட்டர் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் வந்து விஸ்க் இருக்கும்ல, அது வச்சுட்டு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்டர் வச்சு பீட் பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணணும். விஸ்க் வச்சு பண்ணோம்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த பட்டரோட கலர் நல்லா மாறுறது வரைக்கும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இப்போ இதில் 2 முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 2 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் நம்ம வந்து பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ இன்னுமே நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு க்ரீம் பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த முட்டையுடைய வாசனை வந்து வரக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம வந்து சேர்க்குறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து விருப்பமான ஃப்ளேவர்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பீட் பண்ணி முடிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி அள்ளுனா விழுகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக க்ரீம் மாதிரி இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு எந்த கப்பில் நீங்கள் வந்து சீனி பட்டர்லாம் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேக்கிங் பவுடர். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இப்போது இதை நல்லா சளிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கடைகளில் நார்மலாக கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீட்ரு யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்கக்கூடாது. கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டுறணும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து வெளியில் வைக்காதீங்க. உடனே வந்து பேக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த டிப்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து வெளியில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம அள்ளி கீழே விட்டோம் அப்படின்னா விழுக மாட்டேங்குது. நம்ம உதறணுன்னா தான் விழுகுது. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் அள்ளி இப்படி விடும்போது விழுகக்கூடாது. அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவு வந்து தயாராகிடுச்சு. இதில் நம்ம நெய் தடவின ஒரு ட்ரேயில் நம்ம இதை மாற்றிடலாம். நெய் இல்லை பட்டர் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கேக்கு வந்து பிசுன்னு வரும். சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வராது. இப்போ எல்லா மாவையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது சரி சமமான நிலைக்கு வரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் வந்து உப்பு போட்டு ஒரு கடாயை வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மூடி ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்கோம் இல்லையா கேக் ட்ரே, அதை இதுக்குள்ளே தூக்கி வச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மூடி இல்லைனா தட்டு இந்த மாதிரி கூட கவுத்தி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கவுத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக. இப்போ நம்ம ஸ்டாண்ட்லேயே பண்ணலாம்.
அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கேக்கை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. மூடி வந்து நல்லா ஏர்டைட்டான மூடியாக பார்த்து மூடிக்கோங்க. அப்போ தான் மேலேயும் நல்ல உங்களுக்கு வந்து கலர் வரும். கேக் வெந்து வரும்போது மேலேயும் கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏர்டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, மேலே கலர் வராட்டினா கூட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டுட்டு பார்க்கலாம் 35 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ வந்து மாவு எதுவும் ஒட்டாமல் இந்த குச்சி வெளியில் வந்திருக்கு. ஸோ கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தட்டில் இதை வந்து கவுத்தி வச்சுக்கலாம். தட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து கவுத்துங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கக்கூடிய கேக்காக இருந்தால் நீங்கள் வந்து லைட்டாக டேப் பண்ணதுமே கீழே விழுந்துடும், ஒட்டிக்கிட்டுலாம் வராது. இந்த மேலாப்பில் இருக்க உப்பெல்லாம் வந்து நம்ம தட்டி விட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளுடைய கேக்கு. பேக்கரியில் வாங்கினதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து கடாயில் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏதோ பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது நம்ம வந்து கட் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக கட் பண்ணுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கேக்குடைய பேசிக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ரீம் தடவிட்டீங்க அப்படின்னா இதுதான் பர்த்டே கேக்கு. நீங்கள் ஒரு டைம் இது செஞ்சிட்டிங்க அப்படின்னா பர்த்டேக்கெலாம் கேக் வெளியிலே வாங்கவே மாட்டீங்க, வீட்டிலையே செய்திருவீங்க. க்ரீம் செய்கிறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ இந்த கேக்குடைய சாஃப்ட்னஸை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு வாயில் வச்சதும் அப்படியே சாஃப்டாக கரையும், அவ்வளோத்துக்கும் சூப்பராக இருக்கும். கலரே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம், வீட்டுக்கு வந்தவொன்னே கொடுக்கலாம். அதுக்கப்புறமா டீ குடிக்கும்போது ஒரு டீ டைம் கேக்காக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம். அவ்வளோத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கடாய் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி செய்யுங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு தடவை நம்ம பிச்சு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது, எதுவும் தொடவே இல்லை, அவ்வளோத்துக்கும் சூப்பராக வருது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.